சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். சேலத்தில் நடைபெறும் தவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க தவேக தலைவர் விஜய் சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து விமான நிலையம் புறப்பட்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். समझ नहीं आता तुम्हें। இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், தற்போது விஜய் சரியாக எத்தனை மணிக்கு சேலம் சென்றடைவார்? மேலும் அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடைபெற இருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சேலம் நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னை நீலாங்கரை இல்லத்தில் இருந்து தற்போது சென்னை விமான நிலையம் நோக்கி புறப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம பார்த்து வருகிறோம். மதியம் சரியாக 12 மணி முதல் மாலை 3 மணி வரைக்கும் தவேக நிர்வாகிகள் கூட்டம் சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில நடத்துவதற்கு காவல்துறை அனுமதியை வழங்கியிருக்கிறாங்க. இந்த ஒரு நிலையில தான் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக விஜய் அவர்கள் தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு புறப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்று காலை சரியாக 10 மணி அளவுல சென்னை விமான நிலையத்தில் இருந்து தனி விமானம் மூலமாக சேலம் புறப்பட இருக்கிறார் விஜய் அவர்கள். கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி ஈரோட்ல மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை நடத்திய விஜய் அதன் பிறகாக மாமல்லபுரம் கட்சி செயல் வீரர்கள் கூட்டம், தமிழக வெற்றி கழகத்துடைய 3வது ஆண்டு தொடக்க விழா என ஒரு 3 நிகழ்ச்சியில மட்டும்தான் பொதுவெளியில பங்கெடுத்திருந்தார். இந்த நிலையில தான் தற்போது மீண்டும் 4வதாக தற்போது இந்த சேலத்துல நடைபெறக்கூடிய அந்த நிர்வாகிகள் கூட்டம் மற்றும் பரப்புரை நிகழ்வுல தற்போது புறப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம பார்த்து வருகிறோம். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த மட்டில் சேலம், நாமக்கல், ஈரோடு, தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொள்வதற்கு கட்சியின் தலைமை தரப்புல வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. 5000 பேர் வரைக்கும் தான் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என காவல்துறை நிபந்தனையோடு அனுமதி வழங்கப்பட்டிருந்த சூழல 4998 பேருக்கு மட்டும் அந்த பாஸ் என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி போல் அல்லாமல் ஒரு கட்சி சார்ந்த நிகழ்ச்சியாக மட்டுமே தவேக நடத்த திட்டமிட்டிருப்பதன் காரணமாக பொதுமக்கள், தொண்டர்கள் யாரும் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் என்பதையும் கட்சியினுடைய தரப்புல தெரிவிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் விஜய் அவர்கள் தற்போது நீலாங்கரை இல்லத்தில் இருந்து சென்னை விமான நிலையத்தில் புறப்பட்டிருக்கிறார். சரியாக காலை 10 மணி அளவுல தனி விமானம் மூலமாக சேலம் புறப்பட இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.